வணக்கம் எல்லாருக்கும். இன்றைய செய்திகள் பக்கம் பார்ப்போமாக இருந்தால் நிறையவே கவலைக்கிடமான செய்திகளாகவே இருக்கிறது. இலங்கையிலே வடக்கு மாகாணத்தில் நடந்த இந்த சம்பவம், கிழக்கு மாகாணத்திலே நடந்த இன்னும் ஒரு பெண்மணியுடைய சம்பவங்கள் எல்லாம் பார்க்கின்ற பொழுது பயங்கரமாக இருக்கிறது. என்ன உலகம், ஏன் இந்த மாதிரியாக எல்லோரும் இருக்கின்றார்கள் அந்த மாதிரி நிறைய யோசிக்க வைக்கின்றது. நிறைய பேருக்கு நிறைய விடயங்கள், பெற்ற தாய் தந்தையர்கள் பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு விடயத்தை மகள் சேர்ந்து தன்னுடைய காதலனோ கணவனோடு சேர்ந்து செய்கின்ற சில விடயங்கள் எல்லாம் மிக ஒரு அதிர்ச்சிகரமாக இருக்கிறது. என்ன நடக்கிறது? பிடிக்காமல் இருக்கின்ற பொழுது ஒதுங்கி வாழ்கின்ற காலங்கள் நிறையவே இருக்கின்றது. பெற்றோர்கள் பிள்ளைகளை ஆசையாக வளர்த்து இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் கேள்விப்படுகின்ற பொழுது எல்லா பெற்றோர்களுக்குமே ஒரு விதமான ஒரு பயம் இருக்கின்றது. இல்லை, என்ன நடக்கின்றது? அதுவும் பல்கலைக்கழகத்திலே வந்து ஒரு விரிவுரையாளராக கடமையாற்றுகின்ற அவருடைய அம்மா இவ்வளவு தூரத்துக்கு பிள்ளைகளையும் அதே ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கக்கூடியதாக இருந்திருக்கலாம். இலங்கையிலே இன்றைய நிலைமைகளை பார்க்கின்ற பொழுது, அதுவும் எங்களுடைய தமிழர்கள் அதிகமாக வாழ்கின்ற வடக்கு கிழக்கு மாகாணத்தில் இது அதாவது கிழக்கு மாகாணத்திலே நடந்த சம்பவம், தங்க நகைகளுக்காக வந்து அந்த பெண்மணியை கிணற்றிலே போட்டு விட்டார்கள். அதே நேரத்தில் அந்த கிணத்துக்குள் இன்னும் பல பெண்களுடைய சடலங்கள் இருக்கப்படுவதாக சொல்லப்பட்ட செய்திகள். அதைத் தொடர்ந்து மீண்டும் இந்த செய்தியை வடக்கு மாகாணத்தில் யாழ்ப்பாணத்தில் இடம்பெறுகின்றது. இது எல்லாம் பார்க்கின்ற பொழுது இந்த உலகத்தில் எப்படி வாழப்போகின்றோம், அதே நேரத்தில் இனி இருக்கின்ற பிள்ளைகளோடு பெற்றோர்கள் இருப்பதே ரொம்பவே ஒரு பயங்கரமாக இருக்க போகிறதோ அப்படின்ற மாதிரி எல்லாமே நிறைய யோசிக்க வைக்கின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. கண்டிப்பாக இதை யாரிடம் போய் சொல்வதென்று தெரியாமல் இருக்கிறது. இவர்களை சீர்திருத்த முடியுமா, அல்லது இதே மாதிரி தான் இனி வருகின்ற பலரும் சில விடயங்களை செய்வதற்கு இருக்க போகின்றார்களா? நல்ல ஒரு தலைமையெல்லாம் இருந்த காலத்தை இப்பொழுது நினைக்க வைக்கின்றது. இப்பொழுது எந்த விதமான பயமும் இல்லாமல் துணிச்சல்கரமாக இந்த மாதிரி விடயங்களை எல்லாம் செய்கின்றார்களே, உண்மையாகவே இவரை பார்க்கின்ற பொழுது அவ்வளவு கவலையாக இருந்தது. இந்த செய்தியை என்று முற்று முழுதாக எல்லா இடங்களிலுமே பதிவு செய்திருக்கின்றார்கள். ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த பெண்மணிகள் எல்லாம் இந்த உலகத்தில் வாழ முடியாமல் இப்படியே போய்விடும்